நானும் சூர்ஜியும் நல்லா விளையாண்டுருந்தோம். அப்போதான் என் கண்ணுக்கு இது மாட்டுச்சு. இது என்னன்னு தெரியுதா? தண்ணி கேன் தாங்க பெருசு. இப்போதான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, இதை வச்சு எனக்கு மீன் விடக்கூடாதுன்னு. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துருக்குது. சரி, நானும் அதை உள்ளே எடுத்துகிட்டு போய் என் கசின் கொடுத்துட்டேன், வெட்டி போடுறான்னு. அவன் பார்த்தீங்கன்னா நாய் குதிரை மாதிரி குதிரை வச்சிருக்கான். அதனால நான் என்ன பண்ணா, சிசர் எடுத்து கரெக்டாக ட்ரிம் பண்ணிக்கிட்டேன் அளவாக வர மாதிரி. இப்போ ஃபினிஷிங் செம்மையாக இருக்குங்க அது. அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மண்ணு போட்டு கொஞ்சம் கல் போட்டாச்சு. அப்போ தான் மீன் கொஞ்சம் நல்லா விளையாட முடியும்னு. அதுக்கப்புறம் கொஞ்சம் செடி வச்சாச்சு. ஆக்சிஜன் இல்லாமல் மீன் இருக்குமா, அதுக்கு தான் செடி வச்சுட்டு இருக்கேன். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே ஒரு லைக் போட்டு போயிருங்க. இந்த மாதிரி நிறைய நினச்சினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம மீனை பிடிச்சிடலாம். என்னங்க இந்த மீன் எனக்கே ஆட்டம் காமிச்சிருச்சு. அதை விட மாட்டேன், நீ எப்படியாச்சும் பிடிச்சிருவேன். அட நீ வேணா வந்து புடுறா பாப்புன்னு அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்குங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பிடிக்கிறதுக்கு. அப்புறம் ஒரு வழியாக எப்படியோ மானத்தை காப்பாற்றின மீன் எடுத்து போட்டேன். நம்ம இந்த மீன் ஆற்றுலேருந்து ஒரு பெரிய கடலில் போட்டிருக்கோம். பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா.